சுப்ரீம் கோர்ட்ல போட்டிருக்கிற கேஸுங்க, ஹைகோர்ட்ல போட்டிருக்கிற கேஸுங்களோட சேர்த்து பாருங்க, நான் பிஎம் டெல்லி வரைக்கும் போய் பார்த்து நான் நிதி கேட்டேன். நான் அவங்க கிட்ட போய் எல்லா கொள்கையெல்லாம் விட்டுட்டு மக்கள் நலனுக்காக நான் வந்து அவங்ககிட்ட கையேந்தி நின்னேன். ஆனா அவங்க பணமே கொடுக்கல. இதை நீங்க நினைச்சு பாருங்களேன். இது போய் பப்ளிக் கிட்ட இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு வாக்கு கேட்கறாங்க அப்படின்னும் பொழுது அதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிஜேபியை மட்டும் கார்னர் பண்றதுக்கா இல்லாம டைரக்டா உங்களுக்கு அதிமுகவை, பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவை ஒரு ஹிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரியான கணக்கீடுகள்லாம் இருக்கிறதுக்காக தான் இந்த சிஎம் விசிட் அப்படின்றதே பிளான் பண்ணப்பட்டிருக்கு. அப்கோர்ஸ் இது தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப இருக்கக்கூடிய அரசுக்கு கடைசி நித்தி ஆயோக் கூட்டம். அடுத்த முறை அவங்களே தொடர்றாங்கன்னா கண்டினியூ பண்ணுவாங்க. ஆட்சி மாறுதுன்னா வேற மாறும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடைசி நித்தி ஆயோக் கூட்டம். சோ அத இந்த நிதி விவகாரங்கள்ல ஒரு பட்டியலிட்டு காட்ட முடியும். பாருங்க, நான் நித்தி ஆயோக்ல போய் பேசும் பொழுது இதுக்கெல்லாம் நிதி கொடுக்கலன்னு பேசினேன், இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு பண்டு பத்தலன்னு பேசினேன், ஆனா மத்திய சர்க்கார் எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல, அதிமுக கூட்டணியில தான் இருக்கிறாங்க, இவங்க கேட்டு வாங்கி தரலாம்ல. சோ இந்த கார்னர் பண்ணும் பொழுது ரொம்பவும் கடினமா இருக்கும். ஆனா அப்படி பணத்தை விடுவிக்கவும் முடியாது. ஏன்னா கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் அழுத்தமா இருக்கிறாங்க பாஜக. அப்படி ஒருவேளை கொடுத்துட்டாங்கன்னா கொள்கையிலேயே அவங்க சமரசம் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது இப்போதைக்கு தீராத பிரச்சனை அப்படின்றதுனால ரொம்ப ஒரு மைண்ட் கேமான ஒரு ட்ரிப்பா தான் வந்து சிஎம் இந்த விசிட் பார்க்க வேண்டியது.